தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் கோயம்புத்தூரில் இருக்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் இந்த வருடம் எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்பதை பற்றி ஒரு அனாலிசிஸ் நடத்தி முடித்து அதனுடைய ரிசல்ட்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த ப்ரிடிக்ஷன் ஜென்ரல் ரேங்க் ப்ரிடிக்ஷன் உங்களுடைய 2025 ரேங்கோட 80%லேருந்து 90% வரைக்கும் மேட்ச் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் கேம்பஸில் உங்களுக்கு ஒரு சீட் காத்து கொண்டு இருக்கிறது. பொதுவாகவே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸில் நம்ம வாங்கியிருக்கிற கட் ஆஃப் மார்க்கை விட நமக்கு கிடைச்சிருக்கிற ரேங்க் பொசிஷனை வச்சு தான் நமக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும், எந்த பிரான்ச்சில் இடம் கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் இந்த வீடியோலையும் சரி, இதற்கு முந்தைய வீடியோக்களிலும் சரி, நாங்கள் ரேங்கை வச்சு தான் அனாலிசிஸ் நடத்தி முடித்து உங்களுக்கு ரிசல்ட்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய முந்தைய வீடியோக்களை பார்த்து சில பெற்றோர்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில், சார் நீங்கள் ரேங்க்குன்னு மட்டும்தான் சொல்கிறீங்களே தவிர அது கம்யூனிட்டி ரேங்கான்னு சொல்லலை, ஜென்ரல் ரேங்கான்னு சொல்லலை, எங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இதனால் இருக்குது, அடுத்து வர வீடியோக்களில் இதை தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நான் இந்த வீடியோலையும் சரி, இதுக்கு முந்தைய வீடியோலையும் சரி, நான் ரேங்க்குன்னு சொன்னது எல்லாமே ஜென்ரல் ரேங்க்கு தான். அதன் அடிப்படையில் நான் இனிமே ரேங்க்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஜென்ரல் ரேங்க்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் கடந்த 2 வருடங்களில் நடந்து முடிஞ்ச டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2023 மற்றும் 2024 ஜென்ரல் ரேங்க் எது வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு, அதன் அடிப்படையில் டிஎன்இஏ 2025 எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் நமக்கு சீட்டு கிடைக்கும் என்பதை இங்கே அனாலிசிஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் டிஎன்இஏ 2023 17,603 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் வச்சிருக்கிற ஓசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே போல் டிஎன்இஏ 2024 எந்த மாணவர் எல்லாம் 18,399 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வச்சுருந்தாங்களோ அந்த ஓசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு ஏஐடிஎஸ் கிடைச்சிருக்கு. அதே போல் இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 17,000க்கும் கீழே, அதர்வைஸ் 17,400க்கும் கீழே எந்த மாணவர் எல்லாம், எந்த ஓசி பிரிவை சேர்ந்த மாணவர் எல்லாம் ஜென்ரல் ரேங்காக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஏஐடிஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 2023 டிஎன்இஏல 23,984 ஜென்ரல் ரேங்காக வச்சிருந்த பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு ஏஐடிஎஸ் கிடைச்சிருக்கு. அதே போல் டிஎன்இஏ 2024 25,849 வரைக்கும் ஜென்ரல் ரேங்காக வச்சிருந்த பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு ஏஐடிஎஸ் கிடைச்சிருக்கு. அதே போல் இந்த வருஷம் எங்களுடைய எதிர்பார்ப்பு 24,000க்கும் கீழே, அதர்வைஸ் 24,500க்கும் கீழே எந்த மாணவர் எல்லாம், எந்த பிசி பிரிவை சேர்ந்த மாணவர் எல்லாம் ஜென்ரல் ரேங்காக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஏஐடிஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா 2023 டிஎன்இஏல 93,898 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வச்சிருந்த ஓசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த பிரான்ச் கிடைச்சிருக்கு. அதுவே 2024 கம்பேர் பண்ணும்போது நல்ல ரேங்க் குறைஞ்சு 85,435க்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 81,163 ஜென்ரல் ரேங்க், அதர்வைஸ் 81,000க்கும் கீழே யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வச்சுருக்காங்களோ அந்த ஓசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிசி பிரிவில் 2023 1,15,070 ஜென்ரல் ரேங்க் வச்சிருந்த பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதுவே நம்ம 2024 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரேங்க் நல்லாவே குறைஞ்சி, ஜென்ரல் ரேங்க் நல்லாவே குறைஞ்சி 99,344 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வச்சிருந்த பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு சீட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 94,000க்கும் கீழே, 94,300க்கும் கீழே யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்காக வச்சுருக்காங்களோ
அந்த பிசி பிரிவு மாணவர்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் ரிசல்ட்ஸ் போட்டிருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2023 டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ராசஸில் 24,563 ஜென்ரல் ரேங்காக வச்சிருந்த ஓசி பிரிவு மாணவர்கள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதே போல் 2024 22,907 இந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் வச்சிருந்த ஓசி பிரிவு மாணவர்களுக்கு இசி டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 21,700க்கும் கீழே யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வச்சிருக்காங்களோ அந்த ஓசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு இசிஇ பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே போல் பிசி கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது 2023 30,080 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ அந்த பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு இசிஇ பிரான்ச் கிடைச்சிருக்கு. 2024 கொஞ்சம் ரேங்க் குறைஞ்சு 27,210 ஜென்ரல் ரேங்க் வச்சிருந்த பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு இசிஇ கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 25,000க்கும் கீழே, அதர்வைஸ் 25,800க்கும் கீழே யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்காக வச்சிருக்காங்களோ அந்த பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு இசிஇ பிரான்ச் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதே போல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஐடி தட் இஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த பிரான்ச்சுக்கு எல்லாமே டிஎன்இஏ 2023 டிஎன்இஏ 2024 பேஸ் பண்ணி அந்த டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணி இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 ட்ரெண்ட் என்னவா இருக்கலாம் என்பதையும் கன்சிடர் பண்ணி டிஎன்இஏ 2025 க்ளோசிங் ஜென்ரல் ரேங்கை சம்மரைஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் ஓசி கேட்டகரி மற்றும் பிசி கேட்டகரி. இந்த ரேங்கை ஒட்டி உங்களுக்கு 80% 90% வரைக்கும் ஒத்து போகிற பட்சத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் ஏதாவது ஒரு சீட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் எம்பிசி கேட்டகரியிலையும் எஸ்சி கேட்டகரியிலையும் கடந்த 2 வருடங்கள் ஜென்ரல் ரேங்க் என்னவா இருந்தது, இந்த வருஷம் ஜென்ரல் ரேங்க் என்னவா இருக்க போகுது என்பதை பற்றிய அனாலிசிஸ். இதன் அடிப்படையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் டிஎன்ஏ 2023 29,827 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருந்த எம்பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு ஏஐடிஎஸ் கிடைச்சிருக்கு. டிஎன்ஏ 2024 34,653 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருந்த எம்பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு ஏஐடிஎஸ் கிடைச்சிருக்கு. அதே போல் இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 32,800க்கும் கீழே யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்காங்களோ அந்த எம்பிசி பிரிவு மாணவர்களுக்கு ஏஐடிஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதே போல் 2023 டிஎன்இஏல ஜென்ரல் ரேங்க் 83,958 வரைக்கும் வாங்கியிருந்த எஸ்சி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு ஏஐடிஎஸ் கிடைச்சிருக்கு. 2024 டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் 94,331 வரைக்கும் யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வச்சுருந்தாங்களோ அந்த எஸ்சி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு ஏஐடிஎஸ் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 89,600க்கும் கீழே, இன்னும் சொல்ல போனால் 89,500க்கும் கீழே யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வச்சுருக்காங்களோ அந்த எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கு ஏஐடிஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே போல் ஏரோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எம்டெக் சிஎஸ்சி 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இது எல்லாத்துக்குமே கடந்த 2 வருடங்களில் நடந்து முடிஞ்ச டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸில் ஜென்ரல் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் என்னவா இருந்தது, அதன் அடிப்படையில் இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிற ஜென்ரல் ரேங்க் க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க் என்ன என்பதை பற்றி இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரேங்க்கும் உங்களுடைய டிஎன்இஏ 2025ஓட ஜென்ரல் ரேங்க்கும் 80% வரைக்கும் ஒத்து போகிற பட்சத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் கேம்பஸில் உங்களுக்கு ஒரு சீட்டு காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.